ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வீடியோ பார்த்துருப்போம் அலு ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங் கட் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி இப்போ அந்த லைனிங் பீஸை வச்சு எப்படி ஆரியன் ஒர்க் இது ப்ளவுஸ் மேலே வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேக் எடுத்து முன்னாடி வச்சுட்டோமா, வச்சுட்டு கரெக்டான பொசிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நீட் பண்ணிக்காங்க. ரொம்ப சுருக்கஞ்சுன்னா ஒரு 2 இன்ச் அளவு விட்டு கட் பண்ணிக்காங்க. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஆரியன் ஒர்க் ப்ளவுஸ்க்கு பொறுத்தவரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். பேக் டிசைன் இருக்குல்ல, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி இது கட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி பக்கம் கட் பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் நல்லா சுருக்கம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா நீட்டாக இழுத்து விட்காங்க. நான் ஏற்கனவே வச்சு பார்த்துட்டேன், அதனால் கரெக்டாக இருக்குது. வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லா பக்கமும் ஷோல்டர் பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. 2 பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து நாங்கள் ஏற்கனவே 2ஆக மடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் 4ஆக மடிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சுட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பட்டி ஒரு 2 கட் பண்ணியிருக்கோம். இதுலேயே ஒரே கரெக்டாக வச்சு கட் பண்ணியிருக்காங்க.
கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதுதான்